ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு எந்தமான தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் தேர்தலுக்கான தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இசேவை மையம் மற்றும் சிஎஸ்சி வச்சுருக்கவங்க நம்ம எந்தமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற எல்லா சர்வீஸுமே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் இசேவை மையத்தில் ஏதாச்சும் அரசியல் தலைவர்கள் ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஷாப்பில் ஏதாச்சும் கட்சி தலைவர்கள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. அது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த புதுசாக ரேஷன் கார்டு தருவாங்களா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்கும். அதாவது ரேஷன் கார்டு யாராச்சும் அப்ளை பண்ண வராங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் தற்சமயத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. பட் அப்ளை பண்ண வராங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ண சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்ளை பண்ணால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வெரிஃபிகேஷன்லேயே வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் அடுத்த ஆட்சிக்கு யார் வராங்களோ அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரீசெண்டாக யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல அப்ரூவல் கொடுத்த ரேஷன் கார்டு கொடுப்பாங்க. அதனால் அப்ளை பண்ண வராங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணாமல் அப்ளை பண்ணி கொடுங்க. இதேமாரி ஓஏபி பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்குது பாருங்கள், அந்த பென்ஷன் ஸ்கீமும் இப்போதைக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அப்ளை பண்ண வராங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணிடலாம், பெண்டிங்கில் இருக்கும். ஏன்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் விஓ ஆர்ஐ தாசர் எல்லாமே பார்த்தா ஒர்க்கில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான அப்டேட்டுங்க. ஸோ எல்லா ஸ்கீமுமே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு நமக்கு ஆன்லைனில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் தற்சமயத்துக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அதாவது 1.5 மாதத்துக்கு மேலே ஆகும் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு எல்லாமே. அதனால் வராங்க அப்படின்னா தெளிவாக இன்ஃபர்மேஷனை சொல்லிடுங்க. அப்பயும் மீறி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட எதுவுமே உங்ககிட்ட உங்கள் சென்டரில் இருக்கக்கூடாது. அதே உங்கள் கட்சியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சென்டரில் ஒரு பரப்புரை கூட்டம் அந்த மாதிரி நடத்தக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்க, இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேபி நம்ம சென்டருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க வெரிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எப்போனாலும் வெரிஃபிகேஷன் வரலாம். ஏன்னா சம்மந்தப்பட்ட எலெக்ஷன் போயிட்டுருக்கு. அதனால் இங்கேருந்து ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் நடைபெறுதா அப்படின்ற மாதிரியும் கண்காணிப்பாங்க. அதனால் எல்லாமே தெளிவாக ஓரளவுக்கு சரியாக ரன் பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.